எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, 2 டாபிக் தான் பாலிட்டியோடது பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டியோட இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாம்பிள். இந்த 2 பற்றி தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2020லேருந்து 25 வரைக்கும் கேட்டிருக்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கேட்டிருக்கிறத பார்த்துட்டு அடுத்து ப்ரியாம்பிள் ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 50+ கொஸ்டின் வந்து நம்ம வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக வந்து நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கிற எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. இதை நீங்கள் உங்களோட ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் இந்த வீடியோவை பார்க்கணும்னு உங்களுக்கு அவசியம் இருக்காது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தேவையில்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே போவோம். இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். 26 நவம்பர் 1949. ஓகே, 26 நவம்பர் 1949 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம், ஜனவரி 26, 1950. ஓகேங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கும்போது நம்ம அதோட சேர்ந்த ஒரு சில விஷயங்களும் சேர்த்து படிச்சுக்கணும். இப்போ இந்த நவம்பர் 26 தான் வந்து நம்ம நேஷனல் லா டே அப்படின்னு சொல்கிறோம், கான்ஸ்டியூஷனல் டேன்னு சொல்கிறோம். இதை ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சம்விதான் திவாஸ் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சம்திவான் அப்படி திவாஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த டே என்ன டேன்னு கேட்டுருவாங்க. ஒரு சில டைம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்திய அரசியலமைப்பை வந்து முதன் முறையாக ஒரு சமூக ஆவணம், அதாவது சோசியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பெரும்பாலும் கொஞ்சம் ரேராக கேட்குற கொஸ்டின், பட் கேட்டிருக்காங்க. அப்போ சோசியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னது யாரு? கிரான்வில் ஆஸ்டின். இந்த கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் சோசியல் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த 21வது அரசியல் சட்ட திருத்தம் வந்து 1961 மூலமாக அந்த 8வது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மொழியை பற்றி நம்ம ஒரு சின்னதாக நம்ம பார்த்துருவோம். இப்போ அட்டவணை 8 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது 8th அட்டவணையில். ஆல்ரெடி நமக்கு வந்து 22 மொழிகள் வந்து இப்போ அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அசாமி, பெங்காலி, போடா, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, கொங்கணி, மெத்லி, மலையாளம், மணிப்புரி, அந்த மாதிரி மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சாந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போது இந்த 21வது சட்ட திருத்தம் வந்து 1967 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15வது மொழியாக வந்து சிந்திங்கிற மொழியை வந்து சேர்த்திருக்காங்க. 15வது மொழியாக வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 71வது சட்ட திருத்தம் வந்து 1992 கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, இந்த 3 லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த லாங்குவேஜ் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கூட. அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 92 அமெண்ட்மெண்ட்டில் 2003 பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா போடா, டோக்ரி, சந்தாலி, மைத்லி அப்படின்ட்டு ஒரு 4 லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா 15வது மொழியாக வந்து சிந்தி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மொழி கொண்டு வந்திருக்காங்க 71 சட்ட திருத்தத்தில். 92வது சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த நமக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ எதை கேட்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா அது கூட ரிலேட்டடாக வர நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம கவர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் கீழேயும் அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின்குள்ள போவோம். நீதி புனராய்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது
எந்த ஒரு நாட்டிலும் நம்ம கடன் பெற்றிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏலேருந்து வேற ஒன்று நம்ம வாங்கியிருப்போம். இது அந்த பிராம்பிளும் யுஎஸ்ஏலேருந்து தான் வாங்கியிருப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்தோங்கிறது வந்து நமக்கு வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது சிம்பிளாக கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு போயிடுவோம். சரி. 1935 சட்டத்திலிருந்து எடுத்தது வந்து நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஜிஓஐ 1935ல வந்து நம்ம கூட்டாட்சியோட விதிகள், ஆளுநர் பதவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொது தேர்வாணையங்கள், அப்புறம் நெருக்கடி கால எமர்ஜென்சி இது கொண்டு வந்தது. இது எல்லாமே 135ல கேட்டிருப்பாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கேட்டிருப்பாங்க. எது கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கிலாந்துலேருந்து எடுத்துக்கோ வெஸ்ட் மினிஸ்டர். அந்த வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற முறை வந்து பார்லிமெண்ட் முறை வந்து எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இங்கிலாந்துலேருந்து கேட்டிருக்கிறது. அப்புறம் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஜுடிஷியல் ரிவ்யூ, அப்புறம் வந்து இந்த ஹைகோர்ட் ஜட்ஜு, பிரசிடென்ட் இந்த ரிமூவ் பண்ணுற முறைகள், இது எல்லாமே எங்கே இருந்தது? யூஎஸ்ஏ. இந்த யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டது. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 137 படி நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து போவோம். அதாவது ஏதோ ஒரு சட்டம் நாடாளுமன்றம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அது அரசியலமைப்புக்கு எதிரானதா இல்லையான்னு சொல்லிட்டு மறுசீராய்வு பண்ணுற அதிகாரம் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அதான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ முறை. சரி, அந்த இன்னொன்று கேட்பாங்க, டிபிஎஸ்பி அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா? டிபிஎஸ்பிங்கிறது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறது. அயர்லாந்துலேருந்து வேற என்ன பண்ணோம், பிரசிடென்ட் தேர்வு பண்ணுறது, நீக்கம் பண்ணுறது எல்லாமே வந்து யூஎஸ்ஏ. இதே பிரசிடென்ட்டு, ராஜ்யசபா உறுப்பினர் தேர்வு செய்கிறது, அந்த நியமனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. கனடா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க அந்த எஞ்சிய அதிகாரங்கள், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு வலுவான கூட்டாட்சி அப்படின்னு வருதுன்னா அப்படின்னாவே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனடாவை தான் நமக்கு நோட் பண்ணும். ஸோ கனடாலேருந்து அந்த மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட் பண்ணுறது எல்லாமே கனடாலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொதுப்பட்டியல் நம்ம அந்த 3 லிஸ்ட் பார்ப்போமா, கன்கரண்ட் லிஸ்ட்டு, மாநில பட்டியல், அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு வச்சுட்டு, அந்த கன்கரண்ட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ஜெர்மனி, அந்த நெருக்கடி காலம் வந்து யுஎஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் சரி நெருக்கடி வந்து 1935 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நெருக்கடி காலத்தில் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கட் ஆகும். அந்த 20, 21 ஆர்டிகல் தவிர மீது எல்லாமே கட் ஆகும். அதை எடுத்தது ஜெர்மனி. ஜெர்மனியோட அமைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது அடிக்கடி கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யன், யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கிளாஸ் மாதிரி போயிடும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்லாம் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த 365 அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறது சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும், அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சிலேருந்து வந்திருக்கும். ஸோ அது ஈஸியான கொஸ்டின். அப்புறம் வந்து இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் லா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் லா அப்படின்னு சொல்கிறது வந்து ஜப்பானோட இது பிரின்சிபல், அந்த அமைப்போடது. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம கடந்து போகலாம். ஏன்னா ஃபுல் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். இன்னும் 50 கொஸ்டின் பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, ஓகே. இப்போ அடுத்தது கேட்குறது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு நம்ம எழுதுகிறோம், அதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது? இது ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரியான கான்ட்ரவர்சி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 11 மந்த் 18 டேஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேவா? அது இல்லை அப்படின்னா 70 டேஸ். ஏன்னா அந்த ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம். அதில் வந்து முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னா அவங்க கடைசி நாளை வந்து கணக்கு எடுத்துக்காமல் இருந்தாங்கன்னா 17 கொடுத்துருப்பாங்க. அதை கணக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 இயர் 11 மந்த் 18 டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டேரக்ட் கொஸ்டின் தான். இது அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது எந்த மாநிலம்? அது நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணாலே அடிச்சிடலாம். ஜம்மு காஷ்மீர்னா அங்கே முஸ்லீம் அதிகமாக இருக்காங்க, உருது அங்கே அதிகமாக இருக்கும். ஓகேவா? சரி, இதெல்லாம் எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில். இதை நோட் பண்ணிக்கணும். ஒரு ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய குரலை தன்னகத்தே கொண்ட ஒரு குவாஷி கூட்டாட்சி முறை. இது குவாசி கூட்டாட்சி முறை அப்படின்னாவே நீங்கள் கண்ணை மூட்டி வேறவே நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. கேசி வேரே என்ன சொல்லியிருக்காரு? குவாசி குவாசி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்போ இதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று பார்க்கலாம் இல்லையா? இந்த ஓவர் வியூவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வரும். இந்த லாஸ்ட் மினிட் நமக்கு ரிவிஷன் மாதிரி கொண்டு வந்தேன். இந்த ஐடி கார்டுன்னு சொன்னது வந்து பல்கிவாலா, பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னது சரி, அது விட்டுருங்க, அது விட. இன்னொன்னா குவாசி ஃபெடரல், கேசி வேரே, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்,
கிரான்வில் ஆஸ்டின். ஏன்னா இதை காமிக்கிறதுக்காக தான் வந்தேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஓகேவா? குயிக்காக போகிறனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். சரிங்க. அடுத்து இந்த 8வது கொஸ்டின் பார்ப்போம். செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே பாருங்க. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. அதாவது அனைத்து மதங்களுக்கும் ஒரு ப்ரொடக்ட் கொடுக்குது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற எந்த சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். சமய சார்பற்றங்கிற சொல் வந்து அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. அரசு வந்து அனைத்து மதங்களையும் புறக்கணிக்குமா? கண்டிப்பா அது கிடையாது. அப்போ அந்த 4ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது. அப்போ ஆப்ஷன் சி. ஏன்னா மீதி 3மே வந்து இது வந்து நீங்க படிச்சு பார்த்தாலே போடலாம். இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுல நிறைய ஒரு குறைஞ்சது ஒரு 18, 19 பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க இதுல வந்து. அதான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, ஓவர் வியூவாக பார்ப்போம். 1976ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 42வது சட்ட திருத்தம் வருது. 1976ல் 42வது சட்ட திருத்தம் வருது. இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. இது அப்படியே டேட்டா கூட கேட்பாங்க. என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னா இதில் 4A அப்படிங்கிற அடிப்படை கடமையை சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி அமைச்சரவையின் முடிவு, அதாவது ஆலோசனை வந்து குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பாயங்கள் மற்றும் பிற விஷயங்கள் அதுக்கான நம்ம தீர்ப்பாயங்களை பற்றி இதில் வந்து சேர்த்துருப்பாங்க. இன்னொன்று வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை வந்து இந்த நம்ம மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்குல்ல, இந்த எம்எல்ஏ எம்பிலாம் இருக்குல்லங்க, இது வந்து 1901 அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு வந்து சட்ட திருத்தம் வந்து நீதிமன்றத்தோட, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ, நம்ம ஆர்டிகல் 137 பார்த்தோமா முன்னாடி, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் அப்படின்னு வருவாங்க. அதே மாதிரி வந்து மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5லிருந்து 6ஆக உயர்த்தப்பட்டது. இது ஒரு முக்கியமானது. 5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸாக உயர்த்தினாங்க இந்த 42வது சட்ட திருத்தத்தில். இதுக்கப்புறம் வந்து பிஜேபி வருவாங்க, நிறைய மாற்றிடுவாங்க, அது ஒரு விஷயம். பட் இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த 42வது சட்ட திருத்தம் வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன். அதில் வந்து இயர்ஸே வந்து இயர்ஸ் வந்து 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் மாற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் 32A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து சேர்த்திருப்பாங்க. அது என்ன சொல்லுது? சமநீதி, அந்த இலவச சட்டம், ஏழை எளியவங்களுக்கு இலவச சட்டம் வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுது. சில நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இதில் வந்து 43A வந்து தொழிற்சாலையோட அந்த நிர்வாகத்தை பற்றி சொல்றது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து எமர்ஜென்சி வந்து எந்த இடத்துலையும் எங்கே வேணாலும் அனௌன்ஸ் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்திரா காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதகமாக நிறைய கொண்டு வந்திருப்பாங்க இந்த 42வது சட்ட திருத்தத்தில் வந்து. அப்புறம் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு 5 துறை மாற்றிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 42வது சட்ட திருத்தம்லாம் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து 5 விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று எஜுகேஷன் இதில் தான் வந்திருக்கும். அப்போ எஜுகேஷன், அந்த காடுகள், வனவிலங்கு மற்றும் பறவைகள், அப்புறம் எடை மற்றும் அந்த அளவீடுகள், இதெல்லாம் வந்து நீதித்துறை நிர்வாகம், அந்த உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தை தவிர எல்லாமே வந்து இது கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. எந்த அரசியலமைப்பு சட்டத்திலும் 5 துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் வந்து மாநில சட்டமன்றத்தில் வந்து கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வேற என்ன இதில் முக்கியமானதுன்னா இந்த இதான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 இது கொண்டு வந்தது. அப்புறம் இந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கொண்டு வந்து 2001 மக்கள் தொகை வர வரைக்கும் அந்த 1971 தான் கொண்டு போகணும். தீர்ப்பாயம் கொண்டு வந்து குடியரசில் கட்டுப்படுத்த சொன்னது. இதெல்லாம் சரி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? எந்த சட்ட திருத்தம் வந்து டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து ஒரு குறு அரசியல் மேலே பார்த்து அதே தான். ஆனால் இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இதாக கேட்டிருக்காங்க? அதிகமான விதிகளை கொண்ட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். அதனால தான். ஓகே. இது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகே. 11வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கொடியோட வடிவமைப்பு வந்து இந்திய அரசியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க. 22 ஜூலை. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஜூன் 1948 தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. பட் அதுக்கப்புறம் சில நிர்வாக காரணங்கள் அவங்க பிரிட்டிஷே ரொம்ப
அவங்களோட கவர்மெண்ட்டே அவங்க சமாளிக்க முடியாமல் இருந்த காரணத்தினால நமக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நமக்கு ஆக்சுவலாக 14ஆம் தேதி ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அந்த நாடை பிரித்து கொடுக்குறது. அந்த ஃபஸ்ட்டு பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு 14 ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வருது, நமக்கு வந்து 15 ஆகஸ்ட் வருது. ஓகே, நமக்கு இது என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, தேசிய கொடியோட வடிவமைப்பு எப்போ கொண்டு வந்தாங்க? ஜூலை 1947 22. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஏன்னா இதில் வந்து வேறு ஒன்றும் பெருசாக நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. நம்ம இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, யார் டிசைன் பண்ணால் பார்த்தீங்கன்னா பிங்காலி வெங்காயா. அவர் வந்து இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் குடியாத்தத்தில் தான் நமக்கு வந்து கொடி இது பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேலூர் குடியாத்தத்தில். இப்போ யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான் வந்து அதோட உரிமை இருக்குது. அது ஒரு கம்பெனிகிட்ட இருக்குது. இப்படி எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் படித்த ஜஸ்ட் மறந்துட்டேன் இந்த டைமில். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அந்த எந்த கம்பெனிகிட்ட வந்து நம்ம தேசிய கொடியை வந்து நெய்கிற உரிமை இருக்குதுன்னு சொல்லி கொடுங்க. பாருங்க, எல்லா கொஸ்டினும் நமக்கு டேரெக்டாக தான் கேட்குறாங்க. இந்தியன் கான்ஸ்ட் ரொம்ப நமக்கு டெப்த்தை நம்ம லக்ஷ்மிகாந்த் படிக்கணும், இன்னும் நிறைய அவுட் சோர்ஸ் படிக்கணும் போக வேண்டாம். ஜஸ்ட் ஸ்கூல் புக்கோட பார்த்தாலும் நமக்கு நிறைய நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணப்போ தான் நமக்கு எதுக்கும் நம்ம பார்டரை வந்து சுருக்குன்னு நமக்கு தெரியும். 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் உச்ச நீதிமன்றம். இந்த சுப்ரீம் கோர்ட் தான் வந்து கார்டியன் ஆஃப் இது வந்து. ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அவங்ககிட்ட தான் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், ஆர்டிகல் 137 ஜுடிஷியல் ரிவ்யூ அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால வந்து அது அவங்க தான் வந்து கார்டியனாக இருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு மேத்தை ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த இது கொடுத்துருந்தோம். யூஎஸ்ஏ எதுக்கு வரும் நமக்கு? ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஓகே, ஜெர்மனி வைவர் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை இது இப்போதான் முன்னாடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? பிரிட்டிஷ் அரசு ஒற்றை குடியுரிமை, பிரிட்டிஷோடது ஒற்றை குடியுரிமை, நம்மளும் ஒற்றை குடியுரிமை தான். ஐரிஸ் வந்து அந்த மேலவைக்கோட இது பாருங்க, எல்லாமே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இது முன்னாடியே பார்த்துட்டோம், மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்திய அரசமைப்பு உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம், இது ஒரு ரிப்பீட்டாக கேட்கணும். 2 years 11 months 18 days. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? டாக்டர் பி அம்பேத்கர். அதாவது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29 1947 பார்த்தீங்கன்னா 7 நம்பர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து உருவாக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வரைவு குழு நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு அம்பேத்கர் தலைமையில் வந்து 7 பேர் கொண்ட இது பண்ணுவாங்க. இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம இது வந்து வரைவு குழு பார்க்கும்போது டீட்டெயிலாக ஃபுல்லாக டெப்த்தாக பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொன்றும் டெப்த்தாக பார்க்கும்போது நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினால் டக்குன்னு போகணும், நம்ம நிறைய கொஸ்டின் பார்க்க வேண்டியிருக்கு. வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவங்க ஏற்றுவாங்க. இது அனந்த மடம் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து வரும் 1882. இதை வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து காங்கிரஸ் மாநாட்டில் பாடுவார் கல்கத்தாவில் 1896. சரிங்களா? அப்போ அவர் பாடும்போது தான் இது ரொம்ப, நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேயே ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக தெரியும் இது என்னென்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெங்காலி மொழியில் தான் அந்த புக்கை வந்து இது பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும் இந்த பாடல் வந்து. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு பங்கர் தப்சனா ஒரு நியூஸ் பேப்பர் தான் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் மடம்னு சொல்லிட்டு நாவலாக கொடுப்பாரு. அப்புறம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் இது ஒரு செஷனில் பாடும்போது இது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த பாடல் வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜனவரி 24 1950 முடிவு பண்ணும்போது நம்ம இந்த வந்தே மாதரம் பாடலே வச்சிடலாம் அப்படிங்கிறத. இதை பாரதியாரும் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அது நான் அந்த இதில் கொடுத்துருப்பேன், அந்த நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன். டைம் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த சமத்துவ சிலை அமையப்பட்ட நகரம் ஹைதராபாத். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைதராபாத்தில் வந்து இது அமைச்சிருக்காங்க. 216 அடி இந்த சிலை வந்து இருக்குது. 11th century வைஷ்ணவ ஜெயின் அவங்க வந்து பகவத் ராமானுஜா அவங்க ப்ரமோட் பண்ணி இது கொண்டு வந்தாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. முச்சிந்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹைதராபாத்தில் இருக்குது. 18வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி முதலாக எம்என் ராய் 1934 சொல்லியிருப்பார். இது நம்ம ரிப்பீட்டடாக படித்த ஒரு கொஸ்டின் தான்.
1930 எம்என் ராய் தான் கொண்டு சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடியே வந்து காந்தி சொல்லியிருப்பாங்க. பட் அது இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்க மாட்டார் 1922ல். பட் எம்என் ராய் சொன்னதான் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம பார்த்துக்க முடியுது. ஸோ அதுவே நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஐஎன்சியும் டிமாண்ட் வைக்கும் 1935ல். ஓகேங்களா. பிட் இந்திய சட்டம் 6 உறுப்பினர்கள் கொண்டது. இது நான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். 6 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் வேணும்னு சொல்லி பிட் இந்திய சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. சாசனம் 1813. இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட முற்றுரிமை குறைப்பாங்க இதில் தான் வந்து. ஓகேங்களா. 1833 தான் வந்து முதல் முறையாக கவர்னர் ஜெனரல் அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 1833. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். 1861 தான் வந்து சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் வந்து பரவலாக்கம் செய்வாங்க. ஓகேங்களா. கீழே அதோட விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க. தாமரை அப்படிங்கிறதோட தாவரவியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நொம்போ நிஃபோரா, சரி, நெலம்போ நியூசிஃபரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு வந்து தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களை வந்து இதர பிற்படுத்த ஆங்கிலேயர்களுக்கு சலுகை வழங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 330லேருந்து 342 வரைக்கும் இருக்கும். எஸ்சி அண்டு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 332 338A. எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது பார்ட்டில் இருக்குது. 16 15 வந்து தேர்தல் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. 16 கொஞ்சம் அந்த இதில் கூட நான் சொல்லுவோம்னா அந்த 326 இதில் கூட எந்த ஒரு ஜாதி மனம் இதெல்லாம் வந்து வச்சு நம்ம ஓட்டுறதுக்கு வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவோமா, அதுக்கு அடுத்து இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. 16 வந்து இந்த சலுகையை பற்றி சொல்லுது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. 1946 டிசம்பர் 9 இந்த ஃபர்ஸ்ட் கூட்டம் நம்ம நிர்ணய சபை ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார்? இது சச்சிதானந்த சின்ஹா. ஏன் கொண்டு வந்திருப்பாங்க? வயதின் அடிப்படையில் வந்து அவர் அந்த பிரெஞ்சு கோட்பாடு அடிப்படையில் வந்து அவரை டெம்பரரி லீடராக வந்து இது பண்ணியிருப்பாங்க. கொடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்சோடது. ராஜேந்திர பிரசாத் வந்து டிசம்பர் 11 வந்து பர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஈஸியானது தான். இந்த இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே பவுண்டரி செட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது அதுக்காக தான். எங்கே நம்ம பவுண்டரி செட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இந்தியாவின் கூட்டாட்சி முறை கூட்டுறவு கூட்டாட்சி. ஆஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்தோம். கிரான்வில் ஆஸ்டின். அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையாக தனி வாக்காளர் சட்டம் வேணும்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்க ஜவஹர்லால் சொல்லியிருப்பார். நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வயது வந்தோர் அடிப்படையில் வாக்காளர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் 1909 தான் ஃபஸ்ட்டு அந்த. ஆனால் இதில் 1909 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த எஜுகேஷன் பணம் வச்சுருக்கவங்க இவங்கள வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லியோட ஆக்டும் சொல்லுவாங்க. இதை வந்து இதில் வந்து முஸ்லீமுக்காக தனி இடஒதுக்கீடும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1909. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான ஒரு கூட்டாட்சி அமைப்பு அல்ல. கண்டிப்பாக இது அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கும். த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் வந்து பேலன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் சுப்ரீமசி ஆஃப் தி யூனியன். ஆமாம், இது என்ன சொல்கிறோம், ரெண்டுமே கரெக்டு தான். அறவுரை கூட்டாட்சி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வலிமை இருக்குது அப்படிங்கிறது. இதை கொஞ்சம் யோசிச்சாலே போட்டுடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து சரியான கூற்றை கண்டறிய. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து எழுதப்பட்டது. ஓகே, உங்களுக்கு அந்த ஒரு செகண்ட் பாயிண்ட் நீங்கள் அழுத்தி படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் செகண்ட் வராது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக வரும். இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றம். ஆமாம், அது பாராளுமன்றம் நீதிமன்றத்தில் கொண்டு ஒரு புக், அவ்வளோதான். இப்போ செகண்ட் வந்து கிடையாது. அப்போ 1 and 3 வந்து கரெக்ட். ஓகே, இங்கே இருக்கு நம்ம. ஓகே, நம்ம இந்த இதோட இந்த வீடியோ வந்து ரேப் அப் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? அடுத்த பார்ட்ல வந்து அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். இத ஒரு டைம் படிச்சுட்டு, நீங்க இந்த வீடியோ ஒரு டைம் பாருங்க. பார்த்துட்டு அந்த கான்செப்ட் ஒரு டைம் படிங்க. திரும்ப ஒரு டைம் சொல்றேன். இந்த இது பார்த்தீங்கன்னா, 2020லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வந்து பேஸ் பண்ணி எடுத்த கான்செப்ட். இது எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எங்க பவுண்டரி செட் பண்ணணும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ குடுக்குறது. நீங்க நம்ம கண்மூடித்தனமா எல்லாத்தையும் படிக்க படிக்க நம்ம அதிகமா டைம் டேக்கன் ஆகும். அது நமக்கு வேண்டாம். ஓகேவா? நம்ம கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளா கேட்டு போயிருவாங்க. ஸோ ஸ்கூல் புக்கும் ஏதோ ஒரு லக்ஷ்மிகாந்த் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். லக்ஷ்மிகாந்தோடது படிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணாம நீங்க எந்த புக் படிச்சாலும் வேஸ்ட்டு. ஸோ ஸ்கூல் புக்கு கம்பேர் பண்ணிட்டு, நீங்க அடுத்து ஏதோ ஒரு உங்களுக்கு புடிச்ச இந்த புக் தான் படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு புக் வந்து நல்ல புக் இருக்கும். அத படிங்க. போதும். நம்ம அடுத்த வீடியோல வந்து அடுத்த பார்ட்ல வந்து இந்த மிச்சம் இருக்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.